வெல்கம் டு மாமியார் மருமகள் சமையல் சேனல். ஹலோ அத்தை, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? கொள்ளு பருப்பு சட்னி பண்ணலாமா அம்மா? ஓகே. ஃபஸ்ட்டு 150 ml டம்ளரில் கொள்ளுப்பருப்பு எடுத்து அது நல்லா களைஞ்சி விட்டுட்டு அதுக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி வச்சு 6 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 6லேருந்து 8 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டி வச்சுக்கலாம். வடை சட்டி காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா இந்தளவு காஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா புரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் இந்தளவுக்கு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்தளவு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இதையும் அதில் சேர்த்து இதையும் வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கொள்ளுப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கொள்ளுப்பருப்பில் இருக்க தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும். இந்த அளவு நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறமேட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தாளிப்பு வேணும்னாலும் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கொள்ளு சட்னி ரெடி. சுடு சாப்பாட்டுக்கு இந்த கொள்ளு சட்னியை வச்சு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்னும் பல சமையல் ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Bye bye.